மார்னிங் டு ஆல். ஸோ ஓப்பன் ஸ்கூல் ஒரு வழியாக நம்ம எல்லாருமே 10, 12 அப்படிங்கிற ஒரு அடிப்படை தேவையான ஒரு படிப்பை கடந்து வந்துட்டோம். Today is a really a wonderful day for all my students, especially for all of you, because ஒரு பெரிய கனவு இன்னைக்கு எல்லாருக்குமே நிறைவேறிருக்கு. இந்த ஒரு ஸ்பேஸ் நமக்கு ஃபில் ஆகாததுனால நிறைய நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம். நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது படிக்கணும்னு போனா நீங்க +2 இல்லைங்களா, ஐயோ அப்படின்னா இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிற ரிஜெக்ஷன்ஸை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம். அது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். ஸோ மேற்படிப்பு படிக்கிறதுக்காக முயற்சி பண்றவங்களுக்கு இனிமே அது ஒரு பெரிய தொலைதூர கல்வி அப்படிங்கிற கான்செப்ட் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு டிகிரி கோர்சஸ்க்கு இருக்கும். ஆனா இப்போ சமீப வருடங்களா, கடந்த ஒரு 15-20 வருஷமா ரொம்ப வேகமா ஸ்கூல் லெவல் கோர்சஸுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு 10th, 12th இதுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மள மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் டிராப் அவுட் ஆனவங்க எல்லாருமே இதை ஒரு நல்ல ஸ்பேஸா பயன்படுத்தி அவங்களுடைய 10th அல்லது 12th கம்ப்ளீட் பண்ணி நிறைய அடுத்தடுத்த படிப்புகளுக்கு அல்லது அடுத்தடுத்த அவங்களோட லைஃப்ல மேல வர்றதுக்கு இதை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க. போக்சோ ஆக்ட் ட்ரைனர் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த கோர்ஸினுடைய யூஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். குழந்தைங்களுக்கான ஸ்கூல்ல அல்லது படிக்கிற இடங்கள்ல குழந்தைகளுக்கான ஹாரஸ்மெண்ட் அல்லது அபியூஸ்மெண்ட் இந்த மாதிரியான சில காரியங்கள் இருந்து குழந்தைங்களை தற்காத்துக்கிறதுக்கு தேவையான சில விஷயங்கள், அதுதான் என்னது இந்த போக்சோ ஆக்ட் ட்ரைனர்ங்கிற கோர்ஸ். அதோடு சேர்ந்து போஷ் ஆக்ட் ட்ரைனர் இன்னொரு ப்ரோஷரும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். இது என்ன அப்படின்னா, வேலை செய்யும் இடங்களில் பெண்களுக்கு எந்த விதமான ஹாரஸ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கோர்ஸ். இந்த 2 கோர்ஸும் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்தியா ஃபுல்லா தேவைப்படுது. போக்சோ ஆக்ட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் ஒரு சர்டிஃபைடு ஒரு பர்சன் இருக்கணும். அவங்க அப்பப்போ போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி அந்த விஷயத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் சம் அவேர்னஸ் ஆன் தி ஆக்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இதை சொல்லுங்க. உங்களுக்கு உபயோகப்படுமே ஆயின் அந்த கோர்ஸ் பத்தின தகவலுக்கு அதுல நம்பர் கொடுத்துருப்போம், அதை கூட கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும். Once again, I wish you all the best for your better future. Thank you. என் பேர் யாஸ்மின், சென்னையிலேருந்து வரேன். நான் ராம் ஓப்பன் ஸ்கூலில் +2 முடிச்சிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஏஜில் எங்களால் படிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு ஒரு சவாலாக இருந்தது. ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு புரிகிற வண்ணமாக ரொம்ப பாடங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப எளிமையாக எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அவங்களோட கோச்சிங்கும் சரி, அவங்க எங்களுக்கு கைட் பண்ண விதமும் சரி ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ராம் ஓப்பன் ஸ்கூலில் பணியாற்றினவங்களுக்கு, தலைமையாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
என் பேர் அருணா. நான் ராம் ஓப்பன் ஸ்கூல்ல வந்து 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வந்து பண்ணேன். ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட கைடன்ஸ். ப்ளஸ் எங்களோட எக்ஸாம் வரைக்குமே நல்லா கைட் பண்ணி ரொம்ப நல்லா நாங்கள் வந்து இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டும் நல்லபடியாக இஷ்யூ பண்ணாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் தேர் ட்ரைனிங் அண்ட் த ஃபேக்கல்டி. என் பேர் சுரேஷ். நான் இங்கே சென்னை கொரட்டூர்லேருந்து வரேன். அக்டோபர் மாதம் 2025 வந்து +2 எக்ஸாம் எழுதியிருந்தேன். இப்போ இன்னைக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, மார்க் ஷீட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எங்களோட கோஆர்டினேஷனு, எங்களை ஃபாலோ பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராம் ஓப்பன் ஸ்கூலுக்கு. தேங்க்யூ. குரோம்பேட்டில் இருக்கேன். நான் இங்கே வந்து +2 வந்து எக்ஸாம் எழுதினேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து எக்ஸாம் முன்னாடி வந்துட்டு எனக்கு எல்லா சப்போர்ட் நல்லா கொடுத்துருந்தாங்க. எப்படி ஆக்சுவலாக வந்து அசைன்மெண்ட் எழுதுறது, அப்புறம் ப்ரீ எக்ஸாமினேஷன் கோஆர்டினேஷன் அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எக்ஸாம் முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், எப்படி ஸ்டடிஸ் எப்படி நம்ம படிக்கணும், கோச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணேன். நல்லா எக்ஸாம் எழுதி நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் நல்லா ஃபஸ்ட் மார்க் எடுப்போம். தேங்க்ஸ் ஃபார் ராம் ஓப்பன் ஸ்கூல். ராம் ஓப்பன் ஸ்கூலில் வந்து 12th ஆக்சுவலி ஜாயின் பண்ணியிருந்தேன். இங்கே கிளாஸஸை எல்லாமே வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸாம் வைஸ் வந்து எல்லாமே கிளியராக எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஈஸியாக கைட் பண்ணாங்க. எல்லாமே சிம்பிளிஃபையாக முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சர்டிஃபிகேட் வந்துட்டேன். சர்டிஃபிகேட் வச்சுருச்சு. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் பானுமதி. நான் வந்து ராம் ஓப்பன் ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு பேசுகிறேன். +2 ப்ரைவேட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் எக்ஸாம் எழுதி இன்னைக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இவங்களுடைய சர்வீஸ் ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, கைண்ட்லியாக இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. குட் மார்னிங். என்னுடைய பேர் ஜபினா பேகம். எனக்கு இந்த ராம் ஓப்பன் ஸ்கூல் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு இது வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு நல்லபடியாக எனக்கு ஈஸியாக இருந்தது எழுதுறதுக்கு. இப்போ நான் பாஸ் ஆகிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ராம் ஓப்பன் ஸ்கூல். जय 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 जय